ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹேர் ரோஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். நம்ம இன்னைக்கு ஆப்பிள் செரி தாங்க ஹேர் ரோஸ்ட் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் நம்ம கலாக்காய் ஹேர் ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையுமே நம்ம செரி அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இது வந்து ஆப்பிள் செரி, அது கலாக்காய். கலாக்காய் ரொம்பவே புளிப்பா இருக்கும். பட் இந்த ஆப்பிள் செரி அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்பவே ஸ்வீட்டாகவும் கொஞ்சமாக தான் புளிப்பாக இருக்கும். மற்றபடி குழந்தைங்களுக்குலாம் சூப்பராக சாப்பிடலாம். என் பையன் பாருங்கள், என் பையன் ஃபுல்லாக பறித்து சாப்பிட்டுட்டே இருந்தான். இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த செடியில் நிறையவே ஃப்ரூட் இருந்துச்சுங்க. பட் இது பார்த்தா தெரியவே இல்லை. இது வந்து மரமாக இல்லாமல் கொஞ்சம் அடர்த்தியாக புஷ்ஷியாக இருந்துச்சு. அதனால தான் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது தெரியவே இல்லை. இந்த மாதிரி அந்த இலையை ஒசத்தி பார்த்தா தான் தெரியுதுங்க. அதோட கிளையெல்லாம் இந்த மாதிரி ஒசத்தி பார்க்கும்போது தான் ஃப்ரூட் இருக்கிறதே தெரியுது. இந்த ஃப்ரூட்ஸ் நிறையவே குருவிங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் தாங்க. இது கீழே நிறையவே விழுந்து கிடந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம கலாக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் ஜாம் பண்ணியிருந்தோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் செடியை யூஸ் பண்ணி நம்ம ஜாம் மேக் பண்ணிக்கலாம், சிரப் மேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட் கூட மேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் இது வந்து ஜஸ்ட் கலாக்கா மாதிரி புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கனால ஜாம் மேக் பண்ணி கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாகவே நம்ம ஃப்ரூட் சாப்பிடுவோமே அதை மாதிரியே சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. இது கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். ஸோ இந்த ஃப்ரூட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வளர்த்த பிளான்ட்ஸில் இருந்தோ இல்லைன்னா வந்து ஃப்ரூட் செடியில் இருந்தோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீக் டேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். என் பையனுக்குமே ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இதில் அவன் என்ன பண்ணுறான்னா, நான் பறிக்கும் போதே அவனும் பறித்து சாப்பிட்டுட்டே இருந்தான். நான் கூடையில் போடும்போது மேக்ஸிமம் அவன் சாப்பிட்டே காலி பண்ணிட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃப்ரூட் வேறையா, அதனால நான் வந்து அவனை அலோவ் பண்ணிக்கிட்டேன். ஜாமக்காயெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய கொடுக்கக்கூடாது. பட் இது வந்து கொஞ்சம் அவங்க நிறைய சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இந்த ஃப்ரூட் நல்ல ரெட்டிஷாகவும் ரொம்ப அட்ராக்டிவான கலராக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது போல். இதோட டேஸ்ட் கூட ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ என் பையனுக்கு வந்து நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனே பறித்து சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தான். அவன் கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஆர்கானிக்கான ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரூட்டை பார்க்குறதுக்கு சில நேரம் தக்காளி மாதிரியும் தோணுது, சில நேரம் ஆப்பிள் மாதிரியும் இருக்கும். அதோட ஷேப் பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே ஹார்வெஸ்டிங் வீடியோஸ் நாங்கள் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கூடையில் நிறையவே கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரெட்டிஷான இந்த சாப்பிட்டு பார்ப்போமா? பாருங்கள், அப்படியே அந்த தக்காளி பழம் மாதிரியே தோணுது எனக்கு பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப புளிப்பு இல்லாமல் லைட்டாக புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு.